மேஷ ராசி. இப்போ மேஷ ராசியில் எல்லாருக்கும் என்னென்னா, நீங்கள் வந்து மெயினாக எல்லாரும் வந்து இந்த கரியர் ரிலேட்டாக நிறைய ஒரு ஒரு வருத்தமான இதெல்லாம் நான் படித்தேன். எப்போ சேஞ்ச் ஆகும், எப்போ மாறும், எப்போ நடக்கும், மேஷ ராசி குரு வந்தாச்சு இன்னும் நடக்கல, அது நடக்கல. கரெக்டு தான், நீங்கள் சொல்கிறதெல்லாம் ரொம்ப நியாயமான ஒரு விஷயந்தான். பட் நீங்கள் என்ன விஷயத்தை கணிக்கணும் அப்படின்னா, மேஷ ராசியாக நீங்கள் பிறந்திருந்தாலும் அதில் 3 நட்சத்திரம் இருக்குது. பட் நீங்கள் என்ன லக்னம்னு என்றைக்காவது செக் பண்ணி பார்த்தீங்களா? ஒரு நாளாவது நீங்கள் வந்து என்ன லக்னத்தை சேர்ந்துருப்பீங்க. ஏன்னா லக்னம் என்பது உங்கள் டைம் ஆஃப் பர்த்தை பேஸ் பண்ணி தான் கால்குலேட் ஆகும். ராசி என்பது நீங்கள் பிறக்கிற நாள். அந்த நாளில் ராசி வந்து சில சமயத்தில் டைமில் வந்து டிஃப்ரென்ஸும் இருக்குது. பட் நீங்கள் பிறக்கிற நாள் வந்து உங்கள் ராசியை தீர்மானம் செய்யும். நீங்கள் பிறக்கிற நேரம் தான் உங்கள் லக்னத்தை டிசைட் பண்ணும். ஸோ முதல்ல உங்கள் ஹாரோஸ்கோப் எடுத்து செக் பண்ணி பாருங்கள். அதில் ஒரு வேளை நீங்கள் மேஷ ராசியில் பிறந்து இப்போ குரு நல்லா இருக்கார், சனி வக்ரம் அடைஞ்சு 10ஆம் இடத்துல நல்லா இருக்கார், 11ஆம் இடம், மேஷத்துக்கு 11th ஹவுஸ் சனி, குரு வந்து 2nd ஹவுஸ், 2 வருமான இடம், இந்த பக்கம் 11 லாபம் தொழில் ஸ்தானம். ஏன்னா சனி உங்களுக்கு லார்ட் ஆஃப் 10 வேறு, 10க்கும் அவர் தான் அதிபதி. இவ்வளோ நல்லா இருக்குது. ராகுக்கு எதுவும் தொல்லை இல்லை. ஆனாலும் ஏன் நடக்கலை? வேலை விஷயமா இருக்கலாம், கல்யாண விஷயமா இருக்கலாம், ஹெல்த் விஷயமா இருக்கலாம், படிப்பாக இருக்கலாம். மெயினாக பெண்களுக்கு பர்சனலாக அவங்களுக்குன்னு சில வெறுப்புகள் இருக்குது. அது சரியாக நிறைவேறல. வயதில் மூத்தவங்க, நாங்களும் வந்து ஏதாவது பண்ணணும்னு நினைக்கிறோம். ஐம் 65, 70. ஸோ என்னால் சும்மா இருக்க முடியாது. ஐ வாண்ட் டு டூ சம்திங். நான் இத்தனை வருஷமாக உழைத்தேன் அப்படிங்கிற இந்த மாதிரி எல்லாருக்கும் ஒரு எதிர்பார்ப்பு இருக்குது. இது நடந்துடணும். ஆனால் நேரம் நல்லா இருக்குன்னு நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னா, ஒரு ஃபாலோஅப்பில் குரு வந்துட்டார், நீங்கள் சொல்லிட்டீங்க, ஸோ நாங்கள் ஏதோ நடந்துடும் எதிர்பார்க்குறோம். ஆனால் ஏன் அது இழுத்துக்கிட்டே இருக்குது அப்படின்னு உங்களுக்கு ஒரு கேள்வி இருக்கும். இந்த கேள்விக்கு தான் நான் வந்து ஒரு பதில் கொடுக்குறேன். ஸோ நீங்கள் செக்லிஸ்ட் போட்டு என்ன பண்ணணும்னா, உங்கள் ராசி மேஷமாக டிக் பண்ணி வச்சுங்க. உங்கள் லக்னம் என்ன என்றைக்காவது பார்த்தீங்கன்னா அதில் லிஸ்ட் கொடுக்குறேன். அது மேஷ லக்னமாகவே இருக்குது அப்படின்னா இன்னொரு ஆடட் அட்வான்டேஜ். மொத்தம் அவுட் ஆஃப் ஒரு 100ல் ராசிக்கு நீங்கள் என்ன பண்ணுங்கள், ஒரு 30 டிக் பண்ணிங்க. லக்னம் சப்போஸ் அதே மேஷமாக இருந்தால் இன்னொரு 30 கிளிக் பண்ணிங்க. கடைசியாக தான் நான் சொல்கிறேன் தசா புக்தி, சரியா? அது நான் கடைசியாக சொல்கிறேன். இப்போது லக்னம் ஒருவேளை மேஷம் இல்லை, ரிஷப லக்னமாக சேர்ந்துருக்கீங்க, அப்போது நீங்கள் டிக் பண்ணிக்கலாம். சப்போஸ் மிதுன லக்னம் அப்படின்னு சேர்ந்தீங்க, பரவாயில்ல, ஓரளவுக்கு ஒரு நியூட்ரலாக இருக்குது. இப்போ கடக லக்னம்னு வந்துடுச்சுன்னா, மேஷ ராசி கடக லக்னம்னு வந்துடுச்சுன்னா, இல்லை சிம்ம லக்னம்னு வந்துடுச்சுன்னா, அப்போ தான் இது வந்து புஷ் பண்ணி கொண்டு போகிற மாதிரி இருக்கும். கம்ஃபர்டபுளாக அப்படி நினச்ச உடனே ஒன்று நடக்காது. ஸோ மேஷ ராசி கடக லக்னம் இல்லை சிம்ம லக்னம் ரொம்ப புஷ் பண்ண வேண்டியிருக்கு. அந்த மாதிரி ஒரு நேரம் தான் இப்போ உங்களுக்கு நடந்துகிட்ருக்கு. அடுத்தது கன்னி அப்படிங்கிற லக்னத்தில் பிறந்து மேஷ ராசி, அது ராசி லக்னத்துக்கே 6 and 8. ஸோ இன்னும் கொஞ்சம் எக்ஸ்ட்ரா எஃபர்ட் போடுற ஒரு டைம் அப்படிங்கிறத நான் வந்து பார்க்குறேன். துலாம், துலாமாக இருந்ததுன்னா ஓரளவுக்கு பரவாயில்ல. மேஷராசி துலா லக்னம், நீங்கள் செய்கிற முயற்சி உங்கள் கைவசம் வர்றதுக்கு ஒரு பலம் இருக்குது. அடுத்தது விருச்சிக லக்னம், மேஷமும் செவ்வாய் தான், விருச்சிகமும் செவ்வாய் தான். ஸோ ரெண்டுமே செவ்வாயுடைய ஆதிக்கம். செவ்வாய் எப்படி பார்த்தாலுமே உங்களுக்கு வந்து ஆகஸ்ட்லேருந்து நல்ல பாசிட்டிவ் டைரக்ஷனில் மூவ் பண்ணுவார். ஸோ எப்படி பார்த்தாலுமே உங்களுக்கு அந்த பலனை வந்து கொடுத்துருவார். கொஞ்சம் இழுத்து நடக்கும், ஸ்லோவாக.